ஒருத்தர் மிடில் கிளாஸில் பிறந்து அவரோட அப்பாவோட சப்போர்ட்டே இல்லாமல் பில்லியனர் ஆனது எப்படி? நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி பில்லியனர் ட்ரில்லியனர்ஸ் எல்லாம் ஆக்சுவலி எப்படி பில்லியனர் ட்ரில்லியனர்ஸ் ஆனாங்க அண்ட் அவங்களோட ஃப்ளாஷ்பேக்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்க என்னை ஒரு ஃபாலோ பண்ணிக்கோங்க. லீ காஷிங் ஒரு மிடில் கிளாஸில் பிறக்கிறாரு. அங்கே சாப்பாடு கூட கஷ்டம்தான். அவரோட 16வது வயசில் அவரோட அப்பா இறந்தும் போகிறாரு. அவரோட குடும்பத்தை பார்த்துக்க ஸ்கூலை ட்ராப் அவுட் பண்ணுறாரு. ட்ராப் அவுட் பண்ணிட்டு ஒரு பிளாஸ்டிக் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாரு. ஒரு நாளைக்கு 16 ஹவர் ஒர்க் பண்ணுறாரு. அண்ட் அவர் ஆக்சுவலி பிஸ்னஸ் எல்லாம் எப்படி நடக்குது அப்படின்னு அப்சர்வ் பண்ணிக்கிறாரு. அண்ட் மணியை சேவ் பண்ணி 22வது வயசில் அவரே ஒரு ஓன் பிளாஸ்டிக் கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணுறாரு. அண்ட் அதில் அந்த பிளாஸ்டிக்ஸ் எல்லாம் நல்ல குவாலிட்டியில் இருந்ததுனால அந்த பிஸ்னஸ் சீக்கிரமாகவும் க்ரோ ஆகுது. அண்ட் அந்த கம்பெனி சக்ஸஸ் ஆன உடனே ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறாரு. ப்ராப்பர்ட்டிஸ் வாங்கி செல் பண்ணுறாரு. அண்ட் அவரோட கம்பெனி பெரிய பெரிய கம்பெனியோட லிஸ்ட்டில் செலக்ட் ஆகி சக்ஸஸ் ஆகி நம்பர் 1 பிளேஸ்லேயும் வந்துடுது. அண்ட் அவரோட 52வது ஏஜில் பில்லியனர் லெவலை ரீச் பண்ணுறாரு. இதுக்கெல்லாம் காரணம் அவரோட ப்ராப்பர் கன்சிஸ்டன்சி அண்ட் ஹார்ட் ஒர்க் தான். இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, மொரால் ஆஃப் த ஸ்டோரி, நம்மளோட பேக்ரவுண்ட் நம்ம ஃப்யூச்சரை டிசைட் பண்ணாது. நம்மளோட ஹார்ட் ஒர்க் மட்டும்தான் டிசைட் பண்ணும். நம்மளோட டெசிஷன் மட்டும்தான் டிசைட் பண்ணும்.